இவர் யார்? இவர் தான் ஜிடி நாயுடு. நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர். அங்கே இவர் காந்தி தாத்தா யூஸ் பண்ண செப்பல்ஸு. இதான் காந்தி தாத்தா. அவங்க வந்து அந்த வேட்டி அதெல்லாம் செய்யும். இந்த ராட்டையை பயன்படுத்தினார். செஞ்சிருக்காரு. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதெல்லாம் அவரோட பிரின்சிபல்ஸ் மேலே போட்டுக்குவார். காந்திஜி பிரின்சிபல் இன் 21st செஞ்சுரிஸ். இதெல்லாம் யார்? இதெல்லாம் காந்திய தத்துவங்களை ஃபாலோ பண்ண கொங்கு ரீஜியனில் வாழ்ந்தவங்க. இதெல்லாம் காந்திஜி பயன்படுத்திய புத்தகங்கள், காந்தி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள். அப்படியே பல காந்தியோட ரூம். இப்போ உள்ளார ரூமு. இதுதான் அவரோட புக்ஸ். லைப்ரரிஸ் அவர் பயன்படுத்தி புக்கு. அதோட சேரு. இங்கே லைப்ரரி புக்ஸ் சொல்லிட்டு உள்ளார வந்தால் இந்த வெயிட்டிங் ரூமு. அப்புறம் காந்தி தாத்தா இதெல்லாம் போனாங்க. இங்கெல்லாம் போனாங்கன்னா அவங்களோட காந்தி தாத்தாவோட ஃபோட்டோஸு சேர் இருக்குது. அதோட ரூம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காந்தி தாத்தா உட்காந்துருக்க மாதிரி போங்க. அவர் காந்திஜி. அவர் வந்து பிறந்தது, படித்தது, சின்ன வயசு. அவர் அட்வொகேட்டாக இருந்தார் இல்லையா? அட்வொகேட்டாக இருந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது அப்புறம் எழுதிருக்க அப்பா இது திருப்பிக்கலாம் காந்தி தாத்தா. இதுதான் ஒரு செஞ்சது. இப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அப்புறம் இந்த சைடு பாருங்க. இது வந்து ஜெயில் கைதியாக இருந்தார். ஃபஸ்ட்டு ஜெயிலில் இருந்தார். விடுதலைக்காக போராடினார். அப்போ இருக்குது. இதுதான் இது வந்து அவங்க அம்மா. யார் இது? அவங்க அம்மா. அவங்க அம்மா இல்லை, அவங்க ஒய்ஃபு. இவங்க யார்? கஸ்தூரி பாய். படிச்சிருக்கல பவினே சின்ன வயசில். இதுதான் அவரோட தத்துவங்கள். எப்படி இது வாழணும், அகிம்சை, சத்தியம்.
அவர் அங்கே இருந்த வீடு, இதெல்லாம் அவர் காந்திஜி, அப்புறம் இதான் அவர் எழுதுறது. அப்புறம் இவர் தான் அந்த காந்திஜி பார்த்தா எல்லாமே வா, சரி